அனைவருக்கும் வணக்கம். உழவர் குழு யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கறது போகிறது என்னென்னா கணிதவியல், அதோடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். அறிவியலின் தொடக்கத்தில் தான் கணிதவியலும் தோன்றியது என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. வேளாண் செயல்களுக்காக நிலங்களை அளவு நிர்ணயம் செய்யும்போது கணிதவியல் தோன்றியது. இதுபோன்ற வரலாற்றில் சற்று தொடர்ந்து வானவியல் தேவைகளையும் ஈடு செய்வதற்காக கணிதவியல் வளர்ந்தது என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. கிறிஸ்து பிறந்த பின் இயற்கையின் இயல்பான நிகழ்வுகளை விளக்குவதற்காக கணிதவியல் மேலும் வளர்ச்சி அடைந்தது. கலிலியோ கணிதவியலின் முக்கியத்துவத்தை பின்வருமாறு குறிப்பிடுகிறார். இயற்கையை பற்றி நூல் கணிதவியல் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. த புக் ஆஃப் நேச்சர் இஸ் ரைட்டன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். தற்பொழுது கணிதவியல் கொள்கையும் விவரங்களையும் பயன்படுத்தாத அறிவியல் துறை இல்லை எனலாம். பிரிட்டன் அருங்காட்சியகத்தில் காணப்படும் கிரீன் தொகுப்புகளின் ஒரு பகுதியாக விளங்கும் கஹூன் கோரைத்தாள்கள் தான் எண்கணிதம், வடிவ கணிதம் மற்றும் வரலாற்று பற்றி நமக்கு கிடைத்துள்ள முதல் ஆவணங்களாகும். இந்த கோரைத்தாள்கள் பிசிஇ 1900 முதல் 1600க்குள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அக்மோஸ் என்ற ஆசிரியரால் படிவம் எடுக்கப்பட்டது என்றும் இவற்றின் மூலம் படிவம் பிசி 2300க்கும் முற்பட்ட மிகவும் பழமையான எகிப்து நாட்டு 11ஆம் அரச வம்ச காலத்தை சேர்ந்த கோரைத்தாள் உருளை என்றும் தெரிய வருகிறது. இந்த கோரைத்தாளில் எண்கணிதம் பற்றிய பொதுவான செயல்முறை பற்றியும் பின்னங்கள் பற்றியும் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பெருக்கல் தொடர்ச்சியான கூட்டல்களினால் செய்யப்பட்டது. விளைவுகளுக்கான விதிகளும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து 500 முதல் 1000 வருடங்களுக்குள் எண்ணிக்கை முறையும் பெருக்கல், வகுத்தல், வர்க்கம், வர்க்கமூலம், கனசதுரம் போன்றவற்றிற்கான கணிதவியல் அட்டவணைகளும் அளத்தலுக்கான விதிகளும் அலகுகளும் எகிப்தியர்களால் சீராக்கப்பட்டுவிட்டன. எகிப்தியர்கள் 10 வரை உள்ள எண்களை குறிக்க செங்குத்து கோடுகளும் உண்டாக்கினர். ஒன்றை குறிக்க ஒரு செங்குத்து கோடும், 2ஐ குறிக்க 2 செங்குத்து கோடும், 10ஐ குறிக்க 10 கோடுகளும் ஒன்றின் பக்கத்தில் ஒன்றாக போட்டனர். எகிப்தியர்களுக்கு அடிப்படை எண் 10 ஆகும். எனினும் எகிப்திய எண்முறை, அதிலிருந்து தோன்றிய ரோமன் எண்முறையும் பெருக்கலையும் வகுத்தலையும் செய்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. வணக்கம். கணித வரலாறை பற்றி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.